அந்த குளத்தின் கரையோரத்தில் கிழக்கொக்கு ஒன்று விசனமுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. துள்ளிக் கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. நம்ம சும்மா விடாதே, ஆனால் செயலற்று நின்றுள்ளதே என்னவாக இருக்கும் என்று. என்ன கொக்காரே, ஆனாலும் இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு. சொன்னாதானே தெரியும். வற்புறுத்தி கேட்பதாலே சொல்கிறேன். இப்போது ஒரு செம்படவன் இங்கே வரப்போறான் என்று இழுத்தது கொக்கு. உங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்துச் சென்றுவிடப் போகிறான். ஐயா, உடனே அம்மீன் உள்ளே சென்று விட்டது. மீன்கள் அதன் முன் துள்ளின. ஒட்டுமொத்தமாக நீயே எங்களையெல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சின. அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் என்று அவைகள் யோசித்து கொக்கிடம் உதவி கேட்டன. என்னால் செம்படவனோடு சண்டை போட முடியாது கிழவன் நான். மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின. அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள், அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில். நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்திலிருந்த மீன்களையெல்லாம் கவ்விக் கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்திலிருந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது. அதற்கும் வேறு குளத்திற்குச் செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது. என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது. நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது. அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது. கொக்காரே, என்னை மீண்டும் அங்கே காண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு. நம்பாடு யோகம்தான் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக் கொன்று பழைய குளத்தை நோக்கி பறந்தது. குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போலிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை 2 துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்துக் கொண்டது. வஞ்ச மனத்தானின் உபாயமும் அபாயமே என்றறிந்து கொன்றுவிட்ட நண்டு பிழைத்தது.